மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஒரு ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நீங்கள் தியானித்திருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. க்ளோரி. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் ஒவ்வொருவருக்கும் அந்த தருணத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கிடைப்பது மிகவும் அரிதான காரியம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதுல சொல்லுகிறதுல கர்த்தர் எனக்கு அவர் ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக அவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி நாம் இந்த நாளில கூட ஜெபிக்கலாம். என்ன வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்? கடைசி வரைக்கும் ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்துல ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார், மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆபி 14ஆம் தேதி புதன்கிழமை யார் அவரோடு கூட மரணம் வரைக்கும் அவன் கூடவே கல்லறை வாசல் வரைக்கும் கல்லறைக்குள்ளே வைக்கிற வரைக்கும் அவன் கூடவே யார் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்திரீகள், பெண்கள் தான் ஆண்டவரை கல்லறைக்குள்ளாக வைக்கிற வரைக்கும் கூடவே இருந்தார்கள். அதுதான் அந்த நாளிலே நாம் கூட பார்க்க போகிறோம். ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இதோ என் தகப்பனே, துதிக்கும் இந்த ஓய்வு நாளிலே நானுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அதை கேட்கிற ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக்குங்க. ஒவ்வொரு சகோதரிகளும் கர்த்தருடைய வருகை மட்டும் ஆண்டவரே ராஜா உமக்குள்ள நிலைத்து நிற்கும்படி சிரமாய் நிற்கும்படிக்கு என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே கொடுக்கப்படுகிறதான உடைய வார்த்தை ஆண்டவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவர் எங்களோடு கூட நீ பேசும் உங்களுடைய நிலைத்து நிற்க கிருபை எங்களுக்கு தரவிடமான ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு கல்லறைக்குள்ளாக வைக்கிற வரைக்கும் யார் கடைசி வரைக்கும் கூட இருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா. மத்தேயு 28வது அதிகாரம் ஹல்லேலூயா 1வது வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் முடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது உயிர்த்தெழுந்த பின்பு. ஆமென். ஆனால் அதற்கு முன்பாக ஆபி 14ஆம் தேதி புதன்கிழமை ஆட்டுக்குட்டியானவர் அவர் சாயங்காலத்துல அவர் சொன்னபடி யாத்ராவும் 12வது அதிகாரத்துல 6வது வசனத்தை சொன்னபடி அவர் அதை நிறைவேற்றும்படிக்கு அந்த நாளிலே அவர் மரித்தார். ஹல்லேலூயா. ஆபி 14ஆம் தேதி கூடவே இருந்தவர்கள் யார் என்றால் இந்த மரியாள்கள் தான், இந்த பெண்கள் தான் கூடவே இருந்தார்கள். சாயங்காலமான பொழுது 27வது அதிகாரம் 57வது வசனம். சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்து போனார். ஹல்லேலூயா. தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மறிக்கும் வரைக்கும் மரித்த பின்பு கல்லறைக்குள்ளாக வைக்கிற வரைக்கும் கூடவே இருந்தது இந்த பெண்கள் தான். ஹல்லேலூயா. நாம் சாயங்காலமானால் இரவு நேரத்திலே பெண்கள் வெளியே போவது கிடையாது. ஆனால் பெண்கள் என்றாலே ஒரு பலவீனமானவர்கள், எல்லாம் சுதந்திரவாளிகள் அல்ல. ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம்தான் நான் சுதந்திரமாய் இருக்க முடியும். ஆனால் கர்த்தரோடு கூட இருந்த இந்த ஸ்திரீகள் அவர் மரித்த பின்பு கல்லறையில் வைக்கிற வரைக்கும் கூடவே இருந்தார்கள். ஏனென்றால் அவர் மேல் அவர்கள் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. ஆபி 14ஆம் தேதி அவர் மரித்த பொழுது அவர் கூடவே இருந்தார்கள், விட்டு போகவில்லை. ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் எல்லாரும் விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீகள் எங்கே ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. ஆனால் கூடவே கல்லறைக்குள்ளாக வைக்கிற வரைக்கும் கூடவே இருந்தார்கள். சரி, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன்,
அங்கே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இத்தனை ஆண்டவர் அத்தனை உறுதிப்படுத்தி சொல்லிய அடையாளங்கள் ஒன்றையும் அவர் நினைவிலே இல்லை. ஆனால் இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்கள் மாத்திரம் வாரத்தில் முதலாம் நாள் ஓய்வு நாள் முடிந்து விடிந்து வருகையில் இந்த மரியாள்கள் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல, நான் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறையை பார்க்க வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நான் உயிர்த்தெழுந்த பின்பு மத்தேயு 26 அதிகாரம் 32வது வசனத்துல, நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன், அங்கே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார். ஆனால் இந்த மகதலேனா மரியாள்கள் மாத்திரம் மரியாளும் மற்ற மரியாள்கள் மாத்திரம் எதற்காக யார் சொன்னார்கள் இப்படி அவர்கள் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில அதிகாலையில இவங்க என்ன செய்யறாங்க, கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஒரு நாள் கர்த்தர் கல்லறையை பார்க்க வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்ப ஏன் இவன் வந்தா, எதற்கு வந்தா? ஹல்லேலூயா. மார்க்ல படிச்சு பாருங்க, எல்லாம் லூக்கால படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது கல்லறை வாசலை எவன் நமக்கு புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே இவர்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில வரா, சுகந்த வர்க்கமிடி வருகிறார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனக்காக இவளை உயிர்த்தெழுந்த பின்பு இதையெல்லாம் என்ன செய்யணும், கல்லறையில இதெல்லாம் செய்யுங்க ஆண்டவர் ஒன்னையுமே சொல்லல. ஆனா இவள் மாத்திரம் என்ன செய்யறா, இவர் அதிகாலையில் இந்த மரியாள்கள் என்ன செய்யறாங்க, வராங்க. எதற்கு வராங்க? கல்லறை வாசலை யாராவது புரட்டி தள்ளி அதிகாலையில வரா. சுகந்த வர்க்கமடி சரீரத்துக்கு ஆயத்த மணின கந்த வர்க்கங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார். ஒரு மரித்த சடலத்துக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணணுமோ, ஒரு மரித்த சடலத்தை எப்படியெல்லாம் கனம் பண்ணணுமோ அதை கனம் பண்ணும்படி இப்படி ஆயத்தமாகி அவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு என்னை நீங்கள் காணும்படி நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்து விட்டு போனார். ஆனால் இவர் மரித்த சடலத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்த சடலத்தை, அவருடைய சரீரத்தை காணும்படி, அவருக்கு கனம் பண்ணும்படி, அவர் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிடும்படி மரித்த ஒரு சடலை என்ன செய்யறா, பார்க்கும்படி வருவதுதான். ஏன்னா யூதர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஒரு சரீரம் ஒருவர் மரித்து விட்டால் 3 நாட்கள் அவருடைய ஆத்துமா அந்த கல்லறை இடத்திலே வைத்த இடத்திலே இருக்குமா. 3ஆவது நாள் அவருடைய ஆத்துமா தேவன் கிட்ட போகும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அப்படியே இவர் என்ன செய்கிறா, இந்த ஓய்வு நாளிலே அவர்கள் வெளியே வர முடியாது. அப்போ இவர்கள் ஓய்ந்திருந்து இவர்கள் என்ன செய்யறா, வாரத்தில் முதலாம் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு அவர் ஆத்துமா தேவனத்துல போகும் என்று அவர் உணர்ந்து ஒரு நம்பிக்கையினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால இவர் என்ன செய்கிறா, அவர் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமுடி ஆயத்தம் பண்ணி கொண்டு அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லல, உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகுங்க. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரே, சொல்லிவிட்டு போனாரே. 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுவேன் சொன்னார். ஆனால் இவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகாதபடி மரித்த ஒரு சடலத்தை காணும்படி ஆயத்தம் பண்ணி இவர்கள் கல்லறையிடத்திலே வருகிறார்கள். ஹல்லேலூயா. சண்டே, அதாவது வாரத்தின் முதலாம் நாள் சண்டே பத்தி ஆண்டவர் எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. ஹல்லேலூயா. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்த நாளையும் டேட்டையும் எல்லாவற்றும் தெல்ல தெளிவாய் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் ஏன் இவ்விதமாய் போதிக்கிறார்கள், ஏன் நாட்டுக்குட்டிகளுக்கு ஏன் இவரை தவறாய் சொல்லுகிறார்கள், ஏன் சொல்லாமல் மறைக்கிறார்கள் என்பது அது அவர்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரத்துல பார்க்கும்போது 5வது வசனத்துல, அந்த ஸ்திரீகள் ஏற்பட்டு தலை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இது எப்ப கேட்கிறாங்க? வாரத்தின் முதலாம் நாள் இவர்கள் அதிகாலையில வரும்பொழுது மரித்த ஒரு சடலத்தை பார்க்கலாம். கல்லறையை யாராவது புரட்டி தள்ளுவாங்களோ, அப்படி தட்டிட்டா உள்ள போய் மரித்து போயிருக்கிற
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தை என்ன செய்ய அங்க போய் முதல்ல அவர் மரிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவருக்கு கனம் பண்ணி ஆண்டவரை உள்ள கல்லறைக்குள்ள அவர்கள் வைத்தாலும் மறுபடியும் இவள் சுகந்தவருக்கு இடும்படி அவள் என்ன செய்கிறார், கல்லறைக்கு பார்க்க அவள் போகிறார். ஆனால் போகிற இடத்துல தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை. என்ன சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா, ஆமென். ஆனா அங்க தூதன் சொல்ற அவர் உயிர் தெரிஞ்சாரு, மரித்தோர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? ஹல்லேலூயா. கல்லறையை பார்க்க வாருங்கள், என் மரித்த என் சடலத்தை வந்து 3ஆம் நாளிலே பாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. மகதலேனை மரியாள் பார்த்தால், அதனாலே நாங்கள் வாரத்தில் 1ஆம் நாள் அதிகாலையிலே அவள் பார்த்தால், அதனாலே ஆண்டவர் அந்த நாளிலே உயிர் தெரிந்தார். இல்ல அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் தெரிந்தார் என்று சொல்லி இவ்விதமான பொய்களை சொல்லி வேதத்துல எத்தனை ஆதாரங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த நாள், ஹல்லேலூயா, இதை மாற்றவே முடியாது. ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்திலே அதை அடித்து யாத்திராகமம் 12:6 சொல்லப்பட்டபடி தீர்க்க தரிசனமான நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அதை நிறைவேற்றும்படிதான் ஆட்டுக்குட்டியானவர் வந்தாரே தவிர, ஹல்லேலூயா, மகதலேனா மரியாளை அவளுக்கு நான் தரிசனமாவே காட்சி தருவேன், அந்த நாளிலே நான் உயிர்த்தெழுந்தே எழுவேன் என்று சொல்லி, அந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து அதை நீங்கள் ஈஸ்டர் என்று பெயர் வைத்து அந்த நாளிலே ஆடி பாடி ஆர்ப்பரித்து விசிலடித்து புகை போட்டு கொண்டாடி மகிழுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போகவில்லை. கல்லறை வந்து கல்லறையை வந்து பார்க்க வாருங்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கும் சொல்லவில்லை, மரியாளுக்கும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இங்கே இவர்களுடைய சிந்தையிலே இந்த மரித்த ஒரு சரீரத்தை இந்த பாடு அடித்து இப்படி ஒரு அடி அடித்த ஒரு சரீரம் உயிர்த்தெழும் என்கிறதான ஒரு நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் கண்ணெதிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடித்த அடி, அப்படிப்பட்ட ஒரு மரண வேதனை, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உயிர்த்தெழுவாரா என்கிறதான அந்த அளவுக்கு ஒரு அவிசுவாசம் பற்றி கொண்டது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த மரியாள்கள் மாத்திரம் போகும்பொழுது அந்த கல்லறை பார்க்க வருகிறார்கள், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்க்க வரவில்லை. ஹல்லேலூயா. இவர் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லை. ஆனால் இவர்கள் வந்த நோக்கம் என்ன? வரும்பொழுது மரித்த சடலத்தை கனமண்ணும்படி வந்த மரியாளை பார்த்து தூதன் கேட்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார், மரித்து உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் பாவியான மனுஷன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படும், சிலுவையில் அறையப்படும், 3ஆம் நாளில் எழுந்திருக்கும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி தூதன் சொன்ன உடனே மரியாள் நினைவு கூர்ந்து ஓடி போய் 11 பேருக்கும் சீடர்களுக்கும் எல்லாவற்றையும் தூதன் விதமாய் அவர் சொன்னார் என்று சொல்லி அதை அறிவித்தார். மற்ற எல்லாருக்கும் என்ன செய்யறார், இந்த மரியாள்கள் எல்லா மரியாள்களும் சொன்னார்கள். அப்போஸ்தலருக்கு மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடன் கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் போய் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த வார்த்தை வீண் பேச்சாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாலும், அத்தனை அற்புதங்களை அவர் செய்திருந்தாலும், அவரை கொலை செய்த விதம் அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. கொடூரமான சிலுவை மரணத்தினாலே அவரை அடித்து கொன்று போட்டார்கள், கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உயிர்த்தெழுவாரா என்கிறதான ஒரு நம்பிக்கையும் ஆமென் அது மறந்து போய், ஹல்லேலூயா, ஒரு பயத்தினாலே, ஒரு மரண பயத்தினாலே எங்கே நம்மையும் பிடித்து விடுவார்களோ என்கிறதான ஒரு மரண பயம் ஹல்லேலூயா அவர்களுக்குள்ளாக இருந்தாலும், நகரம் முழுவதும் ஏதோ ஒரு பயங்கரம் சுற்றி இருந்ததாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்கள் என்று தெரிந்தார்கள், கொன்று போடுவதற்கு வெறி பிடித்தவர்கள் போல அந்த நகரமே, எருசலேம் நகரமே கலக்கத்தோடு கூட காணப்பட்டது. ஹல்லேலூயா. இவர்கள் வந்து சொன்ன வார்த்தை இவர்களுக்கு வீண் பேச்சு காணப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மரியாள் யார் என்று பார்க்கும் பொழுது மார்க் 15ஆம் அதிகாரம் 40-41 வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்த பெண்கள், கலிலேயாவில் இருந்து வந்த ஸ்திரீகளும்,
எருசலேம் நகரத்தில் இருந்த ஸ்திரீகளும் இந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் யார்? ஊழியக்காரிகள். ஸ்திரீகள் அல்ல, இவர்கள் ஊழியக்காரிகள். ஹல்லேலூயா. இவர்கள் ஊழியக்காரிகளாக இருந்ததனால்தான் தேவன் மீது இந்த அளவுக்கு ஒரு அன்போடு கூட அவர் மரிக்கிற வரைக்கும், கல்லறை வைக்கும் வரைக்கும் கூடவே இருந்தார்கள். ஆனால் அவர் கூடவே இருந்து இத்தனை அற்புத அடையாளங்களையும் செய்தும் கூட அவர்கள் உயிர்த்தெழுதலை அவர்கள் மறந்து போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சரீரத்தை பார்க்க இவர் ஆசைப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 27 அதிகாரம் 66வது வசனத்துல பிரதான ஆசாரியன் என்ன செய்யற? பிலாத்துக்கிட்ட போய் அந்த கல்லறை பத்திரப்படுத்தும்படி கேட்கும்போது, உங்களால் கூட மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி பிலாத்து சொல்லிட்டான். இவன் என்ன செய்யறான்? பிரதான ஆசாரியன் அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு கல்லறை பத்திரப்படுத்தும்படி காவல் சேவைகளை அவன் வைத்தான். ஆனால் இவர்கள் எந்த தைரியத்தினால, ஹல்லேலூயா, இந்த கல்லறை பிரதான ஆசாரியர்கள் ஒரு அரசாங்கத்தினால முத்திரை போடப்பட்ட ஒரு கல்லை ஆண்டவரே நகர்த்த முடியும்? முத்திரை போடப்பட்ட அந்த கல்லை இவர்களால் எப்படி நகர்த்த முடியும்? ஆமென். உள்ளே போய் அந்த மரித்த சடலத்துக்கு எப்படி சுகந்த வர்க்கமிட முடியும்? ஆமென். ஒரு பெண்களாலே இந்த காரியத்தை நிச்சயமாய் செய்ய முடியாது. அதனால இவங்க சொல்றாங்க, எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப எந்த தைரியத்துல யார் சொல்லி இவர்கள் போனார்கள்? ஹல்லேலூயா. ஆனால் இவளுக்கு ஆண்டோடைய சரீரத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. ஆண்டோடைய சரீரத்தை ஆண்டு கல்லறையில போய் ஒரு தடவை சுகந்த வர்க்கமிட்டு அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவளுக்கு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. க்ளோரி. ஆமென். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். ஆண்டவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக அவர் என்ன செய்யறாரு? அங்க வருகிறார். அவர் வீட்டுக்கு அங்க வருகிறார். அப்ப அங்க இயேசு அவரை நோக்கி, எங்கே? மரியாதை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. ஆமென். அப்போ இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க மரித்த லாசருடைய கல்லறைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த கல்லை எடுத்து போடுங்க என்று ஆண்டவர் 39வது வசனத்துல இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாவை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி. ஹல்லேலூயா. இவன் இப்படி நினைத்து கொண்டு போகிறான். இப்ப நம்மளுடைய சகோதரர் லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அவர் என்ன செய்யறார்? முதலாவது கல்லை புரட்டி போடுங்கள், கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லதை நினைத்து கொண்டு இவர் என்ன செய்யறார்? நம்மளும் போய் என்ன செய்யலாம்? கல்லை புரட்டி யாராவது போட்டாங்கன்னா போட வச்சு, இதை போட்டாங்கன்னா யாராவது இருந்தாங்கன்னா உள்ள போய் ஆண்டோடைய ஸ்ரீத்துக்கு போய் சுகந்த விடலாம் என்று சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்பாகவே கூட பிறந்த சகோதரனுடைய உயிர்த்தெழுதலை முகமுகமாய் கண்கூடாக அவள் கண்டவள். ஹல்லேலூயா. அந்த ஒரு தைரியத்துல இவள் புறப்பட்டு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அதை நினைத்து போயிருக்கலாம். அவர் சரீரத்தை போய் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த அவருடைய சரீரத்தை கனமணி சுகந்த வர்க்கப்படும்படி கடைசியா அவர் ஒரு தடவை போய் முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி அவள் அந்த இடத்துக்கு அவள் போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கல்லறையில வந்து எப்படி அற்புதத்தை செய்தாரோ, ஆமென், கல்லை எடுத்து போட்டு மரித்த லாசருவை வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் எப்படி அழைத்தாரோ, ஹல்லேலூயா, இதை எல்லாம் அவர் மனதிலே நினைத்து கொண்டு அவர் கல்லறையில போயிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது, ஆமென், அவர் 4 நாட்களான மரித்து போயிருந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார் என்றால் முகமுகமாய் எல்லா யூதர்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, ஆமென், எல்லா ஸ்திரீகளுக்கு முன்பாக இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்துவிட்டு போனார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் கூடவே இருந்த இவர்கள் முகமுகமாய் கண்ட நம்முடைய பிள்ளைகள் அவருடைய உயிர்த்தெழுதலை, அவர் உயிர்த்தெழுவார் என்கிறதான விசுவாசத்தை இழந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த எண்ணத்துல அவரை பார்க்க போகலாம், ஆமென் என்று சொல்லி கடைசியா அவரை பார்க்கலாம் என்று சொல்லி
போகிறார். எதற்கு? மரித்த ஒரு சடலத்தை ஹல்லேலூயா ஆமென் கனம் பண்ணிவிட்டு வரலாம் என்று சொல்லி மரணத்தை கல்லறை வரைக்கும் அவர் மரித்து கல்லறையில வைக்கிற வரைக்கும் இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் ஸ்திரீகளும் எல்லாரும் ஆண்டவருடைய சரீரத்தை கல்லறைக்குள்ள வைக்கிற வரைக்கும் கூடவே இருந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனா அவர் உயிர்த்தெழும்போது ஆண்டவரை என்ன செய்றாங்க? ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மரிக்கிற வரைக்கும் கூட இருந்த இந்த ஸ்திரீகள் உயிர்த்தெழும்போது கூட இல்லை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழும்போது ஆண்டவர் அனாதையாய் யாருமே இல்லாதபடி வரவேற்கிறது கூட ஒருத்தரும் இல்லை. அவரை பார்க்க ஆசைப்பட்டாள். ஆனால் கல்லறையில் இடத்துல போய் மரித்த சரீரத்தை பார்க்க அவள் ஆசைப்பட்டாள். கனமன வேண்டும் என்று நினைத்தாள், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை அவன் தொழுது கொள்ள வேண்டும், அங்கு பார்க்க வேண்டும், அவரை கனமன வேண்டும், அவர் சொன்ன இடத்துக்கு போக வேண்டும், அவர் சொன்ன இடத்துல நான் அவரை காண்பேன் என்று எண்ணமும் விசுவாசம் இல்லாதபடிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவரை வெட்கப்படுத்தி போட்டார்கள். ஹல்லேலூயா ஆமென். யோவான் 20வது அதிகாரத்துல பார்க்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது மரியாள் இந்த கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அவனுடைய சரீரம் கல்லறைக்குள்ள இல்லை. ஆமென். அவர் கல்லறையிடத்துல என்ன செய்தார்? அருகே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து ஹல்லேலூயா ஆமென் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். ஹல்லேலூயா. அவர்கள் வெளியே அவளை நோக்கி என்ன சொன்னாங்க? யாரு? முதலாவது தூதர்கள் கேட்கிறாங்க, ஸ்ரீயே ஆமென் ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆமென் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவ என்ன சொல்றா? ஆண்டவர் நான் உயிர்த்தெழுந்த பின்பு நான் கலிலேயாவுக்கு போவேன், அங்கே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று மத்தேயு 26வது அதிகாரம் 32வது வசனத்துல ஆண்டவர் தெளிவார் ஆமென் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு முன்பாக போகும்போது கடைசியா தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் யாரும் அவர் கலிலேயாவுக்கு போகணும்னு சொன்னா இங்கேயே வரணும், இந்த இடத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுன்னு சொல்லவே இல்லையே, இங்கே காண்பீர்கள் என்று சொல்லி கல்லறை இடத்துல என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆணித்தரமா யாரும் சொல்லுவது கூட கிடையாது. அல்லேலூயா. அவர் கலிலேயாவிடத்துல பார்க்க வேண்டும் சொல்லிவிட்டு போனார். ஆனால் யாருமே சொல்லுவதும் கிடையாது. ஆனால் இங்கே கூட இந்த ஸ்ரீடர்களும் எல்லாச்சும் மறந்து போனார்கள். ஆனால் மரித்த ஒரு சடலத்தை மரித்த ஒரு கல்லறை இருக்கிற அவர் மரித்த இடத்தை பார்ப்பதற்கும் கல்லறையை பார்க்க வருவதற்கும் வந்தவள் இங்க என்ன செய்தா? அழறா. ஹல்லேலூயா. அவ வந்து இங்க என்ன கேட்கிறா? ஆண்டவரை பார்க்கிற இடம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். கலிலேயாவிலே சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்ட அந்த மலையில அங்க ஆண்டவர் வந்து காத்திருக்கும்படி ஆண்டவர் அவர் மரிப்பதற்கு முன்பாக சொல்லிவிட்டு போனா இவர் என்ன செய்யறா? என் ஆண்டவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி தூதர்களிடத்துல சொல்றா. இவர்களை சொல்லி அவ என்ன செய்யறா? பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஹல்லேலூயா ஆமென் க்ளோரி. இங்கே ஸ்ரீயே ஏன் அழுகிறா என்று கேட்கும் பொழுது என் ஆண்டவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. இப்ப கல்லறை திறந்திருக்கிறது, எதுனே தெரியலையே. அன்னைக்கு நான் வச்ச கல்லறை இதுதானா? இங்க வைத்ததே இந்த கல்லறை தானா? எந்த கல்லறை எனக்கு தெரியல, எந்த இடமும் தெரியல. இப்ப எனக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் நிக்கிறேன், எதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நீங்க சொல்லிடுங்க, என் ஆண்டவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவளை சொல்லி பின்னாக திரும்பி பார்க்கும்போது இயேசு நிற்கிறதை அவள் கண்டாள். ஹல்லேலூயா. ஆனால் அவளுக்கு இயேசு என்று அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு அவளை பார்த்து அவளும் ஆண்டவரும் என்ன கேட்கிறாரு? தூதர்கள் என்ன கேட்கிறாங்களோ
அதையே அப்படியே மகதலேனா பார்த்து மரியாதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஹல்லேலூயா. தூதர்கள் கேட்ட வார்த்தை அப்படியே ஆண்டவரும் கேட்கிறார். மரியாதை, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தை, ஹல்லேலூயா, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிவிட்டு போனாரே, இடத்தை சொல்லிவிட்டு போனாரே. ஆமென். மறந்து போனது இவர்களுடைய ஆமென் அவிசுவாசம். ஆனால் தேவன் அதற்கு பின்பாக செய்து கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கதை கட்டி இதோ வார்த்தையின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி போய் பேசக்கூடாது. ஆனால் இங்கே தூதன் கேட்டு அவன் சொன்ன பதிலை கேட்டு பிறகு ஆண்டவர் கேட்கிறார், ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் கேட்கிறார். ஆனா இரண்டாவது தடவை ஆண்டவர் கேட்கும் போது அவன் என்ன நினைக்கிறா, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால், ஆமென், பாருங்களேன், அவர் உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை கூட இல்லை. அவர் உயிர்த்தெழுவார், என் மீட்பர் உயிரோடு எழுந்திருப்பார் மூன்றாம் நாளிலே என்று சொன்ன வார்த்தை அவருடைய சிந்தையில இல்லவே இல்லை. ஆனா இங்க என்ன சொன்னா, மரித்த ஒரு சடலத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு இருந்தா, அதை எடுத்துக்கொண்டு போயிடலாம். ஆமென். மறுபடியும் அதை என்ன செய்யலாம், சுகந்த வர்க்கமிட்டு மறுபடியும் கல்லறை வைத்து கனம் பண்ணி வைத்த பிறகு அவருடைய ஆத்துமா தேவனிடத்துல போய் சேரும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட அவர் வந்து கேட்கிறார், அந்த தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். அல்லேலூயா. என்ன கேட்கிறா, அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். என்ன கேட்கிறா, இடத்தை கேட்கிறா. எந்த இடம், அவர் வச்சிருக்கிற இடம் எங்க, அவர் மனித சடலம் வைத்த இடம் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்க. இல்லனா நீங்க எடுத்துக்கொண்டு போயிருந்தா எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இது கல்லா அல்லது மண்ணா, இது எடுத்துக்கொண்டு போறதுக்கு ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகிறது. செத்த ஒரு சரீரத்தை, மரித்த ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு அவன் என்ன செய்யறா, அந்த கல்லிடத்துல வைத்து ஆண்டவரிடத்திலே அவன் சொல்றான். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு சொல்லுங்க, அந்த இடத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே பேக் பண்ணி கல்லறை வைப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லல. அவர் உயிர்த்தெழுந்த பின்புக்கு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னாரு. அந்த இடம் தெரியல, மறந்து போய் இப்ப திகைத்து நிற்கிறான். அவிசுவாசத்தோடு கேட்கிறான், அவர் சரீரம் எங்க, அவர் மனித சரீரம் வச்சிருக்கிற இடம் மட்டும் சொல்லுங்க, அவரை எடுத்துக்கொண்டு போயிடுறேன். ஹல்லேலூயா. அவளுக்கு தேவை வைத்த இடம், அவளுக்கு தேவை அவர் வைத்த சடலம், வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். இவர் மூன்றாம் நாள் உயிர் பெறுவேன் சொன்னது மைண்ட்ல இல்ல. ஆமென். அதற்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன், அங்கே என்னை காண்பீர்கள் சொன்னது இவளுக்கு சிந்தையில இல்ல, சீடர்களுக்கும் இல்ல, எல்லாவற்றும் மறந்து போய். ஆனா இவ அவருடைய வைத்த இடத்தை பார்க்கணும், கடைசியா ஒரு இடத்தை ஒரு தடவை அவரை பார்த்து அவரை கனம் பண்ணணும்னு சொல்லி அவன் வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவருடைய மரித்த சரீரத்தை, ஹல்லேலூயா, மரித்த சரீரத்தை பார்ப்பதற்காக அல்ல, ஹல்லேலூயா, இவளை உண்டாக்கினது. முதல்ல ஸ்ரீயே என்று கூப்பிடும்போது தூதர்களும் ஆண்டவரும் அவளை முதலாவது எப்படி கூப்பிட்டாங்க, ஸ்ரீயே என்று சொல்லி. ஸ்ரீயே என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது, ஆமென், மரியாளே என்று கூப்பிடுகிற சத்தம், ஹல்லேலூயா, ரபுனி, போதகரே என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம், ஆமென், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாட்கள் வரும், காலம் வரும். ஹல்லேலூயா. அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். இவளை எப்படி ஆண்டவருடைய சரீரம் மரித்த சடலம் அல்ல, அது சரீரம் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இவளை எப்படி விசுவாசத்துல கொண்டு வருவது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவரை எப்படி கூப்பிடா,
மரியாளே மரியாளே என்று சொல்லி ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அவள் திரும்பி பார்த்து ரபுனி, அதற்கு போதகரே என்றார். அல்லேலூயா. இத்தனை நாட்கள் ஆமென் அவரோடு கூட இருந்து கேட்ட அந்த சத்தம், அல்லேலூயா, கேட்ட அந்த சத்தம், அல்லேலூயா, இது இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இது என் ஆண்டவருடையது அல்லவா? என் ஆண்டவர் அவர் மரித்த ஒரு சடலமாய் அவர் இருந்தாரே, அவருடைய சரீரத்திலிருந்து வருகிற சத்தம் எங்கே, அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி, இவர் இங்கு நின்று கொண்டிருக்கிற இடம் இதுதான் என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டாள். அவள் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கல்வன், ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. விண்ணப்பம், ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் தான். ஆனா இங்க மகதலேனா மரியாள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். எங்கே நீங்க தோட்டக்காரர் என்று எண்ணி நீ எடுத்துக்கொண்டு போயிருந்தார், எனக்கு சொல்லும், அவர் வைத்த இடத்தை சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அவர் வைத்த இடத்தை சொல்வதற்காக அல்ல, அவர் கல்லறையில் வைத்த இடத்தை சொல்வதற்காக அவர் அங்கு நின்று கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் கல்லறையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன், இதோ உயிரோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கல்லறைக்கு முன்பாக நின்று கர்த்தர் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மரித்த கல்லறையிலே ஆண்டவர் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மரித்த கல்லறையிலே ஆண்டவர் இதோ மரியாளை என்று கூப்பிடுகிறதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த தேவன் அல்லவா? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போய் அவர் பார்த்திருப்பார் அல்லவா? அவர் சொன்னபடி அப்படியே நடந்திருக்கும் அல்லவா? ஆனால் அங்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென். மரித்த திரும்பவும் அந்த மரித்த இடத்துக்கே அந்த கல்லறையிலே ஆண்டவர் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆமென். மரித்து போயிருக்கிற ஒருவன் உயிரோடு எழுந்திருக்க முடியுமா என்கிறதான விசுவாசத்தை உடைக்கும்படியா, அவருடைய விசுவாசத்தை உடைக்கும்படியா, விசுவாசிக்கும்படியா தேவனாகிய கர்த்தர் உயிரோடு எழுந்த தேவன் மரித்த இடத்திலே கல்லறையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆமென். இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோம், கல்லறையாக நின்று ஆண்டவர் மரியாளுக்கு தரிசனமானார். அதனால அது உயிர்த்தெழுந்த நாள். ஒரு பெண் அவர் கண்டால் என்று சொன்னதை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள், ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன அடையாளத்தை ஒன்றையும் விசுவாசிக்காமல், தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை விசுவாசிக்காமல், அதை ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு, அவன் ஆட்டுக்குடிகளுக்கு சொல்லி ராஜ்யத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தாதபடிக்கு ஒரு மகதலேனா மரியாள் மரித்த ஒரு சடலத்தை, கல்லறையை பார்க்க வேண்டும், அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்த அவள் கர்த்தரை கண்டதை பார்த்து அந்த நாள்ல தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, அந்த நாளிலே ஈஸ்டர் என்கிற ஒரு பெண் தேவதையிலே நாட்களிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்நிய தேவதையுடைய நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது எவ்வளவு அசிங்கமான, கேவலமான, வெட்கக்கேடான ஒரு பண்டிகை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அங்கே எங்கே கல்லறையிடத்துல ஏன் ஆண்டு வந்து நிற்கணும்? மரித்தோர் இருக்கிற இடத்துல ஏன் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கணும்? அவன் இன்றைக்கு நீங்களும் இதோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்க சொந்த காலத்துல யாராவது செத்து போயிருந்தா கல்லறைக்கு போனா எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்க்க முடியும்? பாசத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழ முடியும். நாளாக நேரமாக உங்களுக்குள்ள ஒரு பயம் திகில் பிடித்துக் கொண்டு அந்த இடத்துல இருந்து கல்லறையிடத்துல வெளியேறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். glory. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட கல்லறை போன்ற நம்முடைய இருதயத்தை திறக்கும்படிக்கு ஆண்டவரே ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசத்தோடு கூட வந்த அந்த மகதலேனா மரியாளுடைய இருதயத்தை அவர் உடைத்தார். வைத்த இடத்தை வந்து பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கிற நீதான், ஹல்லேலூயா, இனி என்னை காண்பதற்கு எந்த இடத்துக்கு வர வேண்டும்? கல்லறைக்கு வரக்கூடாது. கல்லறையில இதோ நான் இங்கே நின்று கொண்டிருப்பேன், வந்து பாருங்கள் என்று சொல்லி, ஹல்லேலூயா, திரும்பவும் மகதலேனா மரியாளத்துல ஆண்டவர் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், இவர் போய் கர்த்தரை கண்டேன் என்று சொன்ன பிறகு அவர்கள் எங்கே கண்டார்கள்? கல்லறையிலே கண்டார்களா? கல்லறையிலே அவர்கள் தரிசித்தார்களா? கல்லறையிலே அவர்கள் பார்த்தார்களா? எங்கேயுமே தேவனாகிய கர்த்தரை அவர்கள் காணவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். glory. ஆமென். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். பெண் ஆமென் அவ அவிசுவாசத்தோடு கூட
ஒரு மரித்த சடலத்தை கல்லறை பார்க்க வரார். ஹalleluya. ஆண்டவர் கல்லறை பார்க்க வாங்க, கல்லறைக்குள்ள நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மரியாள் நீ போய் 11 பேருக்கு போய் சொல்லு, அவங்க வருகிற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாரா. அவன் நம்ம வாய் எப்படி வேணாலும் பேசலாம். மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. வாயை உண்டாக்கினவர் யார்? கண்ணை உண்டாக்கினவர் யார்? ஆமென். காலை உண்டாக்கினவர் யார்? எல்லாம் நான் தானே என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமா நம்முடைய வாயும் கண்ணும் ஆமென் காதும் இஷ்டப்படி பேசுவதும் கேட்பதும் சொல்வதுமா இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் பேசுவது நம்ம சிருஷ்டித்தவருக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது. நம்ம சிருஷ்டித்துடைய வார்த்தைகளை புறமே தள்ளக்கூடாது. நம்ம சிருஷ்டித்துடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக தூஷிக்க கூடாது. இதுதான் சத்தியம் என்று மனுஷன் ஆணித்தரமாய் பேசக்கூடாது. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை உணர்ந்து சத்தியத்தை உண்மையாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. எவ்வளவு ஒரு துணிகளும். அல்லேலூயா. 11 சீஷர்களும் அந்த வாரத்தின் முதலாம் நாள் ஆமென் கல்லறையில பார்த்தாங்களா. அவங்க ஒரு இடத்துல எம்மாவூருக்கு கிராமத்துக்கு போகும்போது அப்பம் விற்கும் போது அங்க அல்லேலூயா கடைசியில் எல்லாரும் கூட்டமுடி ஆமென் பூட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பொழுது ஆண்டவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏன்? ஆண்டவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே அப்படியே ஓய்வு நாள், வாரத்தோடு வருகிற ஓய்வு நாளாகி சனிக்கிழமையில 17ஆம் தேதி அவர் உயிர்த்தெழுந்திருக்க முடியாதா? கல்லறை ஒருத்தர் வந்து திறந்தாரா? அவர் வெளியே வர முடியுமா? ஆமென் க்ளோரி. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். 3 நாட்கள் கல்லறை இருந்த அவருடைய சரீரத்தை பிதாவாகிய தேவன் நாம் சொன்னபடி தம்முடைய குமாரன் அவர் உயிரோடு எழுப்ப ஆவியானுடைய வல்லமை அவர் சரீரத்துக்குள்ளே இறங்கி பாவத்தால் நிரப்பப்பட்ட சரீரத்தை என் தேவன் பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து உயிரோடு எழுப்பின தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதையெல்லாம் விட்டுட்டு மரியாள் இதோ கல்லறை பார்க்க வந்தாலாம். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்ததை பார்க்க வந்தால் சொல்லலாம். ஆனால் அவர் மரித்த ஒரு சடலத்துக்கு சுகந்த வர்க்கமிடும்படி வந்த அவளை வைத்த இடத்தை இதோ எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன அவளை ஆமென் அவருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வார்த்தையின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். ஆமென். காது இருந்தும் காது கேட்காதபடி, வாய் இருந்தும் வாய் பேசாதபடி, கண் இருந்தும் காணாதபடி உணர்வற்ற ஜனம் எது ஒன்னாலும் பேசிக்கொள்ளலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உணர்வுள்ள ஒரு ஜனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டுதான் அவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இது என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் அவர் சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கல்லறையில் இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வா மரியாள், ஓடு ஓடு சீக்கிரமா ஓடு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரையும் கூட்டிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறத கண்டு உயிர்த்தெழுந்து இனி நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னு ஆண்டவர் மரியாள்கிட்ட சொல்லி அனுப்புனாரா? நீங்க கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. மரியாள் இடத்துல அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் எடுத்துக்கொள்வேன் போது அவர் ஒரு விண்ணப்பத்தை அங்க வைக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்லறை இடத்துல தான் அவர் நிக்கிறாரு. ஹல்லேலூயா. வைத்த இடத்தை எனக்கு காண்பி, வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்க ஐயா, எனக்கு சொல்லுங்க ஐயா, நான் போய் அவரை எடுத்துக்கொள்றேன் அழறா. ஹல்லேலூயா. அங்கதான் ஆண்டவர் நிக்கிறார். வைத்த இடம் எனக்கு சொல்லுங்க, வைத்த இடத்துல தான் நின்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டால், எதை எடுத்துக்கொண்டால் ஆமென் உயிர்த்தெழுந்தார் என் மீட்பர் என்று அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மரித்த கல்லறையிலே இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்திலிருந்து அவர் இன்றைக்கு சனிக்கிழமையில அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நினைவு கூர்ந்தார், கண்டு விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவளுக்கு தரிசனமானார். 11 பேருக்கும் தரிசனமானாரா? கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி, நான் இங்கே வெயிட் பண்ற மரியாதை சீக்கிரமா போ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. இயேசு அவள் ஆண்டவரை வைத்தடத்தை கேட்கறதுக்கு பார்க்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர் கண்டுகொண்டார். ஆனால் ஆண்டவர் இங்கே மறுபடியும் மரியாதை என்ன சொல்றார் தெரியுங்களா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன், அங்கே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி, ஹல்லேலூயா, இதை அப்படியே ஆண்டவர்
மரியாளிடத்துல ஆண்டவர், மகதலேனா மரியாளிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நான் இங்க இருக்கிறேன் போய் சொல்லு, நான் ஆண்டவர் சொல்லல, நான் அங்க போறேன், சீக்கிரமா என்ன செய்யல, நான் என் தேவனிடத்துல ஏறி போகிறேன் என்று சொல்லு, அவர்களுக்கு போய் சொல்லு என்றார். மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன் உடனே சொன்னவைகளும் சீஷருக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறத போய் ஆண்டவர் அவர் கண்டதையும் எல்லாவற்றையும் சீஷருக்கு போய் சொல்றாங்க. ஹல்லேலூயா. 14ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் கர்த்தர் இதோ கல்லறையில வைக்கிற நேரம் வரைக்கும், வாசல் வரைக்கும் கூட இருந்த இந்த மகதலேனா மரியாள், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த போது இல்லையே, ஒரு சீதைகளும் இல்லையே, அனாதையா இருந்தார். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறார், உடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு போனாரு. எல்லாவற்றையும் மறந்தது இதோ அவருடைய பிள்ளைகளுடைய தவறு, அவிசுவாசம். ஹல்லேலூயா. சண்டே காலையில போய் கண்டது அதை வைத்து போய், ஹல்லேலூயா, அவர் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை காண வேண்டும் என்று அவர் இருந்திருந்தால் கலிலேயாவுக்கு போயிருக்க வேண்டும். மரித்த சடலம் வைத்திருக்கிற கல்லறைக்கு போக வேண்டிய காரணம் என்ன? மரித்த சடலத்துக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவர் போனார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யாராவது போவார்களா? ஹல்லேலூயா. இவர் போகிற விதத்தை பார்த்து, ஹல்லேலூயா, இவர் கண்டதை பார்த்து போய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல இவர்கள் போய் சொல்லியும் அவர்களுக்கு வீண் பேச்சாக தெரிந்தாம். எப்படி ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்திருக்க முடியும்? அந்த அடி போட்டு சாகடிச்சிருக்கிறாங்க, உயிரோடு என வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இவர்கள் போய் இத்தனை நடந்தும் மகதலேனா மரியாள் சாட்சியாய் சொல்லியும் இவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 9ஆவது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. 4 நாட்கள் மரித்து போன லாசருவை எழுப்பின பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்துல அங்க சொல்றாங்க, 39ஆவது வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி அங்க மரித்த லாசருடைய எல்லாவற்றையும் அவர்கள் அற்புதத்தை செய்யும் பொழுது 47ஆவது வசனத்துல எல்லாரும் முன்பாக ஆண்டவர் செய்ய பரிசேயர் யூதர்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்ய, ஆனால் 47ஆவது வசனத்துல எல்லாவற்றையும் கண்டு முகமுகமாய் ஒரு மனுஷன் இதோ சீலையினால் எல்லாவற்றையும் அவனுக்கு சரீரம் முழுவதும் கட்டப்பட்டிருக்குது. மரித்தவன் வெளியே வந்து அவன் கால்கள் கைகள் எல்லாம் பிரேத சீலையினால கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. ஆமென். ஆண்டவர் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்படி கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் உயிரோடு கூட அவன் எழுந்து வந்ததை முகமுகமாய் பார்த்த பிறகும் கூட என்ன செய்யறாங்க? விசுவாசிக்காதபடி அப்பொழுது பிரதான ஆசாரியரும் 47ஆவது வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள, ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை விசுவாசிக்காதபடிக்கு அவரை கொன்று போடுவதற்கு ஆயத்தமாகி இந்த ஜனங்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் திட்டமிடுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானத்தையும் நம்முடைய அதிகாரத்தையும் நம்ம பணபலத்தையும் ஆள்பலத்தையும் நம்முடைய புகழையும் மேன்மையும் நாம் இழந்து போய்விடுமே, இந்த மனுஷனுடைய புகழ் இன்னும் அதிகமாகி ரோமர்கள் வந்து நம்மை அழித்து போடுவார்களே, நம்முடைய ஸ்தானத்தை நம்முடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் அழித்து போடுவார்களே என்று சொல்லி இவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். 11ஆம் அதிகாரம் 55ஆவது வசனத்துல வாசிக்கிறேன், யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்பே அநேக தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் ஒரு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். இந்த பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இத்தனை வேத ஆதாரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா.
பஸ்கா பண்டிகை 12வது அதிகாரம் பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. அப்போ எந்த நாள்ல அடித்தார் ஏன் போய் சொல்லணும்? எந்த டேட்டில் அடிக்கப்பட்டார் ஏன் போய் சொல்லணும்? அல்லேலூயா. எந்த மாதத்துல அடிக்கப்பட்டு ஏன் போய் சொல்லணும்? எத்தனை நாள்ல உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரு ஏன் போய் சொல்லணும்? எத்தனை நாள்ல ஆமென் பூமியின் இருதயத்துல ஆண்டவர் இருப்பார் யோனாவின் அடையாளத்தை சொல்லி இருக்கிறாரு ஏன் மறைக்கணும்? ஆமென் ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே புதன்கிழமை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு ஏன் மறைக்கணும்? ஆமென். ஆனால் பிரதான ஆசாரியன் மறைக்கவே இல்லை. ஆமென். அவனுடைய வாயினாலே இதோ அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோமே. மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இத்தனை அடையாளங்களை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தும் அல்லேலூயா ஆமென் கண்டும் வாசித்தும் உணர்ந்தும் கேட்டும் விசுவாசிக்காமல் இருப்பது ஆமென் உங்களுடைய அவிசுவாசம். ஏதோ ஒரு உயிர்த்தெழுதல் எந்த நாள்ல இருந்தாலும் நாள் பற்றியோ டேட் பற்றியோ கர்த்தரை பற்றியோ எங்களுக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. மரித்த சடலத்தை இதோ அவர் மரித்தார் என்பதை மாற்றும் நாங்கள் நம்புவோம். ஆனால் உயிர்த்தெழுந்தது இதோ மரித்த நாள் என்பது டேட் என்பது வருஷம் என்பது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா ஆமென். எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி நாங்கள் என்ன செய்வோம்? முன்னே நாங்கள் கடந்து போவோம் என்று சொல்லி அல்லேலூயா கோராக கூட்டத்தார் போல என்ன செய்வோம்? நாங்களும் இயேசுவை தான் கும்பிடுறோம், நாங்களும் ஈஸ்டர்னு சொல்லி உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் கொண்டாடுறோம். ஆமென். கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுறோம், நாங்களும் இயேசுவை தானே நாங்களும் கும்பிடுறோம். ஆமென். இதெல்லாம் சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சுதான் இதெல்லாம் நம்பிதான் ஆண்டவரை விசுவாசிக்கணுமா என்று சொல்லி ஒரு சில கூட்டம் இதெல்லாம் சொல்லிதான் ஆட்டுக்குட்டிய ராஜ்யத்துக்கு ஏற்படுத்த முடியுமா என்பது சபையில இருக்கிற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நம்பி என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அவர் வசனத்தை நம்பி விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். அங்க மரியாள் முகமுகமாய் ஆண்டவர் நின்று கொண்டு அவர் ரபுனி என்று ஆண்டவர் அங்க பார்த்து அவர் சொல்லல அல்லேலூயா போதகரே என்று சொல்லி அவர் கூப்பிடல. எதை எப்படி சொன்னார் ஆண்டவர்? மரியாளே என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படி திரும்பி பார்க்கிறான்? எதுக்கு திரும்பி பார்த்தா? சத்தத்தை கேட்டா. முகமுகமாய் நின்று கூட அவர் யாருன்னு தெரியல. சத்தம் இதோ வனாந்திரத்துல கூப்பிடக்கூடிய சத்தம் இதோ காதுகளிலே கேட்கிற மரித்த சடலமாய் இருக்கிற நம்முடைய இருதயத்தை திறக்கும்படிதான் கல்லறை வாசலிலே வரைக்கும் உட்கார்ந்திருந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் இதோ ஆவி 14ஆம் தேதி அவை கல்லறையில வைக்கும் போது கூட இருந்த ஸ்ரீகள் எல்லாருடைய இருதயத்தை திறக்கும்படிதான் என் தேவனாகிய கர்த்தர் இதோ கல்லறையில மரித்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அவர் வெண்கல பாதங்களை உடையவர், ஆணி பாய்ந்தவருடைய கால்கள் மறுபடியும் பாவத்தை சுமந்த பாவத்துக்கு தக்க தண்டனை கிடைத்த அந்த பாவத்தை சுமந்த படுத்த அந்த இடத்துல வாசலில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மரித்த இடத்தை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மரித்த கல்லறைக்கு தினம் தினம் இன்னைக்கு உங்க அப்பா உங்க அம்மா யாராவது இறந்திருந்தா பாசத்துல டெய்லி போய் கல்லறைக்கு போய் ஒரு மணி நேரம் இல்ல ½ hour போய் பார்த்துட்டு உங்களால வர முடியுமா? நீங்க உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் தான், ஆனா அந்த இடத்துக்கு நீங்க டெய்லி உங்களால கல்லறைக்கு போக முடியுமா? ஏனென்றால் அது செத்து போயிருக்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. அது மரித்த சடலம். அல்லேலூயா. அது பாவத்தை சுமந்த ஒரு இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல போய் ஏதோ பாசத்தினாலே உங்களால போய் டெய்லி அங்க போய் பார்க்க முடியுமா? நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன். அல்லேலூயா. உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் சுமந்து ஆமென் குற்றமில்லாத ரத்தம் ஆமென் படுத்த அந்த இடத்துல இதோ பூட்டப்பட்ட இந்த கல்லறை வாசலில் இதோ நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? உடைய பாவத்தை சுமந்து கல்லறைக்குள்ள 3 நாள் ஒரு சரீரம் இருந்ததல்லவா? ஆமென். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்தாரே, அவர் அடித்தார்களே, நொறுக்கினார்களே. ஆமென். மறுபடியும் அந்த கல்லறை இடத்துல வாசலில் நிற்பதற்கு காரணம் என்ன? மறுபடியும் செத்து போயிருக்கிற உயிர்த்தெழுதல் என்கிறதான விசுவாசம் இல்லாதபடி செத்து போயிருக்கிற கல்லறைக்கு பல கல்லான நம்முடைய இருதயத்தை திறக்கும்படிதான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்படி ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்வதற்கு நின்று கொள்ளவில்லை, இவன் வைத்த இடத்தை கேட்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவள் விசுவாசித்திருந்தார். அவள் கல்லிடத்துல வந்திருக்கவே மாட்டான்.
சரீரத்தை செத்து போன ஒரு சரீரத்தை கனம் பண்ணும்படி அவள் வந்தாள். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் அவள் கண்டதை பார்த்து உயிர்த்தெழுந்த நாள் என்று இந்த நாள் என்று சொல்லாதீர்கள். ஆமென். ஒரு மனசாட்சியில கர்த்தர் பேசட்டும். உண்மையை சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி சொல்லுகிறதால லாபம் என்ன? இப்படி பேசுகிறதால போதிக்கிறதால ஆதாயம் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் துரோகம் செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தை வெளியே போனது பொன்னை போன்றது. அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு அவருக்கு மிகவும் இன்னும் அவரை இதோ உங்களுடைய பாவத்தினாலே இன்னும் அடித்து அடித்து இவ்விதமான சத்தியத்தை சொல்லி இதோ மரித்த ஒரு சத்தியத்தை செத்த ஒரு சத்தியத்தை சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை ஆண்டவருடைய சரீரத்தை இன்னும் கித்தி குத்தி குத்தி கீறி கீறி ஆண்டவருடைய ரத்தத்தை காலின் கீழே போய் போட்டு மிதித்து தேவனுடைய கோபத்தை தூண்டி விடாதபடிக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உண்மையான இருதயமாக இருந்தால் இதோ கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். இது உண்மை என்று நீங்கள் இதோ அறிந்து கொண்டீர்களா? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. கல்லிடத்துல பார்த்த இதோ வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்க. இதோ அவர் சரிந்து எடுத்துக்கொண்டு போகிறேன் சொன்ன மரியாள் அவருக்கு கண்டதை கண்டு விசுவாசிக்கும்படி தேவன் சொன்னாரு. இதோ என்னை காணும்படிக்கு என் ஆண்டவர் கலிலேயாவுக்கு அங்கே என்னை காண்பீர்கள் போய் சொல்லு, தூதன் போய் சொல்ல அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி போய் சொல்லியும் இவர்களுக்கு வீண் பேச்சாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசலாங்க. ஆமென். நம்முடைய பர்த்டே யாராவது பார்த்து சொன்னா உங்களை நீங்க சும்மா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. சும்மா இருக்க மாட்டோம். இதுதான் இந்த பர்த் சர்டிபிகேட் எடுத்து ஆதாரத்தோடு கூட சொல்வீங்க. உங்களுடைய உறவினர் யாராவது இறந்து போயினா டெத் சர்டிபிகேட் எடுத்து இதோ ஆதாரமா சொல்வீங்க. ஆனா வருஷம் ஆண்டவருடைய மரித்த நாள் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷம் மாற்றி மாற்றி சொல்லுகிறீர்களே. ஆமென். வெட்கம். ஆமென். கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கிறீர்கள், துக்கப்படுத்துகிறீர்கள். ஆமென். அவிசுவாசம் வாழ்க்கையில வரலாம். ஆனால் அந்த அவிசுவாசம் தான் விசுவாசம் என்று போதிக்க கூடாது. மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டு அழுது பேரு மன்னிப்பு மனம் கசந்து அழுது போல இந்த நாளிலே இதோ ஆண்டுடைய சத்தியத்துக்கு உடைய இருதயத்தை திறக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர் உள்ளே வருவார். உண்மையான உயிர்த்தெழுந்த நாளை, டேட்டை, மாதத்தை, வருஷத்தை, காலத்தை, சாயங்காலத்தை என் நாட்டை ஒவ்வொன்றும் வேறு ஆதாரத்தோடு கூட எழுதியிருக்கிறதை அவர் நிரூபிப்பார். எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை, தீர்க்கதரிசன வார்த்தைகளை எல்லாவற்றையும் இது சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு அதை பார்த்து வசனத்தை எடுத்து அதை படித்து உணர்ந்து கொள்ளுங்க. இதோ இவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆமா அப்படி காத்தோடு காத்தா போக கூடாது. இவங்க சொல்றதை இதில் எழுதியிருக்கான்னு சொல்லி வேதத்தை எடுத்து பார்த்து உண்மையா இருக்குமானா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்துல உண்மையா இருங்க. உண்மையா இருக்கிறவங்க தான் கர்த்தர் அவர் தேடுகிறார். கூட்டத்தோடு கூட்டமாய் போனா அந்த பன்றி போய் மேட்டிலிருந்து விழுந்தது போல அப்படியே விழுந்து சட்டத்துல மாண்டு போகும். அப்படியே அக்னி கடலிலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அக்னி கடலிலே தான் போய் விழுவோம். ஹல்லேலூயா. நாளில நம்முடைய இருதயத்தை உணர வேண்டும், விசுவாசிப்பதற்கு திறக்க வேண்டும். ஆபி 14ஆம் தேதி கல்லறை வரைக்கும் வந்த ஸ்ரீகள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒருத்தர் கூட இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். மரணம் வரைக்கும் நான் கூடவே இருக்கேன். மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் நீயும் உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் நான் பகிர்ந்து கொள்வேன். கணவனும் மனைவியும் ஆலயத்துக்கு முன்ன திருமணத்தின் போது எடுக்கிறார் அந்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிறதா கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. தேவனோடு கூட உடன்படிக்கை. ஆண்டவரே உடைய மரித்த டேட் ஆபி 14ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தோடு கூட உடன்படிக்கை இந்த நேரத்தில் நீங்க செய்யுங்க. ஆமென். நித்திய ஜீவன் பரலோகத்தின் தேவன் உங்களை முத்தரிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஆமென். 17ஆம் தேதி சனிக்கிழமை ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் பிதாவாகிய தேவன். அதனாலதான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையில எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் இந்த 10 கட்டளைகளிலே இதோ இதை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே 10 கற்பனைகளின்படி இருதயமாகிய கல்லறை போல இருக்கிற என் கடின இருதயத்தை திறந்து இந்த கற்பனைகளின் இருதயத்தில் நான் எழுதுகிறேன். என் ஆண்டவரை சொன்னபடி நீ உயிர்த்தெழுந்து என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட மரண பரியந்தம் இந்த பூமியில கடை கொடுத்திருக்க தேவன் கொடுத்திருக்கிற ஆயுள் வரைக்கும் மரண பரியந்தம் கடைசி
கடைசி நிமிடம் வரைக்கும் தேவனோடு கூட நான் இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், தேவனுடைய கற்பனைகளின்படி நான் ஆசரிப்பேன். அவரே கர்த்தர், அவரே யெகோவா, அவரே ஆட்டுக்குட்டியானவர், அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பேன். இந்த நாளிலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த 6 கற்பனைகளின்படி என்னை சுத்திகரிக்கும்படி நீதியின் சூரியனாகிய தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தீரே. சனிக்கிழமையிலே நான் சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து யோனாவின் அடையாளத்தின்படி என் தேவன் 3ஆம் நாளிலே நீ உயிர்த்தெழுந்தீர் என்று சொல்லி நீ உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னீரே. அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மரண பரியந்தம் கல்லறை வாசல் வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். பரலோக ராஜ்யத்தில் இதோ முகமுகமாய் வலது மார்சத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியாரோடு கூட சதா காலங்களில் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவரை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி ஆமென். மரித்தவரை காணாதபடிக்கு, கல்லறைக்கு போகாதபடி, வைத்த இடத்தை பார்ப்பதற்கு போகாதபடிக்கு, அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு வராதபடிக்கு, அவர் சரீரத்துக்கு காணப்படபடி சுகந்தவர்க்கபடியான விசுவாசம், ஆவி விசுவாசம் இராதபடிக்கு சதா காலங்களிலும் மரித்தே